வெல்கம் டு ஐஎம் கேட்டா சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஆர்ஜிடி கான்ஸ்டபிள் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஃபிசிக்கல் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கான ஃபிசிக்கல் எக்ஸாம் பற்றின டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் ரன்னிங் டிப்ஸ் எப்படின்னா நம்ம ஓடனா நம்முடைய லெவலை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். அதாவது வந்து 5 கிலோமீட்டர் வந்து 24 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து ஓடக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து டைமிங் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. இன்னமுமே ஒரு சில பேர் இந்த டைமிங் வந்து கூடுதலாகவே இருப்பீங்க. ஒரு 25, 26 நிமிஷத்தில் வந்து ஓடக்கூடியவங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து 6 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வர மாதிரி இருக்கும். நீங்களுமே வந்து கடுமையாக வந்து ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு சில பேர் வந்து இன்னமும் வந்து ரொட்டீனாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கன்ஃபியூஷனோடு இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் ரோட்டில் வந்து ஓடுறது வந்து நல்லது. ஏன்னா வந்து ரோட்டில் தான் மோஸ்ட்லி வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து எந்த இடத்துல இருக்குன்னா 2 லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு அதுக்கான ஃபிசிக்கலை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து சென்னை, இன்னொன்று வந்து மதுரை. மதுரையில் வந்து 2 ஏரியா இருக்குது. அதில் வந்து எந்த ஏரியான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆஃப்டர் அட்மிட் கார்டு வந்த பிறகு தான் தெரியும். சென்னையில் வந்து சிஆர்பிஎஃப் குரூப் சென்டர் ஆவடி அங்கே தான் வந்து நடக்கும். வேறு எங்கேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு சான்சஸ் கம்மி இல்லை. இந்த வீடியோவில் எதை பற்றியும் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கணும்னா ஃபிசிக்கல் என்னுடைய அந்த ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஒரு டாஸ்க்காகவும் ரொட்டீன் லைஃப்பில் வந்து நீங்கள் எப்படி வந்து ஃபிசிக்கலை வந்து கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து ஓடுறதுக்கான ஒரு டிப்ஸ் சொல்கிறது தான் அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து அப்டேட்டாக வந்து வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதிகமாக ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரன்னிங்கில் ஓடுறதுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் வந்து வெறுங்காலில் வந்து ஓடுவீங்க. மண் தரை வந்து ஓகே. ரோட்டில் ஓடும்போது கல் அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட கவுத்தி கல் வந்து கொஞ்சம் தேயும். அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஷூ போட்டு வந்து ஓட வந்து பாருங்கள். நல்ல ஒரு பிராண்டட் கம்பெனியாகவும் இருக்கிற பாருங்கள். ஒரு 600 to 700 அந்த சம்திங்கில் வந்து நல்லா ஒரு ஷூவாக வந்து வாங்கி கீழே வந்து ஒரு மேட் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து ஃபிசிக்கலில் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து தனியாக வந்து தான் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து சென்டரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 100 அந்த மாதிரி சம்திங்கில் வந்து ஓடி வந்து பழகிருப்பீங்க. ஆர்மினா ஒரு 250% வந்து ஓடுவாங்க. அது வந்து உங்களுக்கே தெரியும். 250 அந்த மாதிரி வந்து ஓடுவாங்க. இதுக்கு வந்து ஒரு 100 பேர் அந்த மாதிரி தான் சம்திங் ஓடும். ஏன்னா 5 கிலோமீட்டர் ஓடுறதுனால இதுக்கு அந்த மாதிரி இல்லை. நீங்கள் என்ன ஃபாஸ்ட்டாக ஓடணும் ஸ்லோவாக ஓடணும் அந்த மாதிரி எந்த டாஸ்க்கும் கிடையாது. நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். 5 கிலோமீட்டர் வந்து 24 நிமிஷத்து 1500 மீட்டர் வந்து 6 ஃபீமேல் கேண்டிடேட்டாக தான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோ வந்து தெளிவாக ஒவ்வொரு விதத்துலேயும் கிரவுண்டு வந்து ஒவ்வொரு மாதிரி அலைன்மெண்ட் வந்து பார்ப்பாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு ரவுண்ட் ஷேப் அல்லது ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கணும். நான் வந்து அட்டன் பண்ணப்போ 2 தடவையுமே சென்னை அண்ட் மதுரையில் தான் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. 2வது வந்து மதுரை. ஏன்னா 2 லொக்கேஷன் வந்து இருக்குது மதுரை, உங்களுக்கு வந்து தெரியும். இடைப்பெட்டியில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சிவகங்கை அப்படின்னு சொல்லிட்டு திருமாஞ்சை ஜோலை அப்படின்னு சொல்லிட்டு அரசடி அப்படின்னு அந்த நியர்பையில் அங்கே ஒன்று இருக்குது. அந்த ஏரியாவில் போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். சப்போஸ் இடையப்பெட்டி அப்படி அங்கேயே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து சர்க்கிள் ஷேப்பில் தான் 3 ரவுண்டு ஓடுற மாதிரி இருக்கும். டோக்கன் வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் அதுக்கான ஃபிசிக்கல் வந்து நடத்துவாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் போயிட்டு ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சம்திங். அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒன்ஸ் வந்து ஓட விட்டுருவாங்க. ரன்னிங்கை பொறுத்தளவில் வந்து நீங்கள் வீக்லி 6 நாள் வந்து ஓடுங்க. ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதான் வந்து உங்களுக்கு வந்து பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஏன் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா ரெஸ்ட்டு கொடுத்தா நம்ம மசில்ஸ் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மோஸ்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் வந்து மார்னிங்கில் தான் ஓடணும். ஈவினிங் டைம் எனக்கு ஃப்ரீயாக இருக்கேன். ஒரு சில பேர் வந்து ஒர்க் போயிட்டே வந்து ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் ஃபுல் டைம் வேலையாக இருப்பீங்க. அவங்க வந்து டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஓடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேலைக்கு போகிறவங்க மார்னிங் ஓடுங்க. ஈவினிங் எனக்கு டைம் இருக்குது ப்ரோ ஈவினிங் ஓடுறேன் அப்படின்னா ஈவினிங் வந்து ஆல்ரெடி ஒர்க் டென்ஷனில் இருப்பீங்க. அப்படிங்கிறப்ப ஓடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். மார்னிங் வந்து ஓடுனது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து 5 கிலோமீட்டர் ரன்னிங்னா 5 கிலோமீட்டர் மட்டும் ஓடக்கூடாது. அதற்கான வந்து 10 கிலோமீட்டர் லாங் ரன்னிங் நல்லா வந்து ஓடணும். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான உங்களை மூச்சு வந்து நல்லா ஒரு சர்க்குலேஷனில் வச்சுருந்தால் மட்டும்தான் கரெக்டாக வந்து உங்களால் ஓட முடியும். கரெக்டான ஒரு வியூ வந்து நீங்கள் வேணும். 5 கிலோமீட்டர் 24 நிமிஷம் ஓட வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஈஸியான ஒரு மேட்ரு தான். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஓடுறவங்க, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஃபெயில் ஆனவங்க அடுத்தடுத்த அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து நியூ ஃப்ரெஷர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டும் இருப்பாங்க. அது உங்களுக்கே வந்து தெரியும்.
அதனால சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாகவும் தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து 5 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து கொஞ்சம் பெரிய டாஸ்க்காகவும் தெரியும். ஒரு சில பேருக்கு வந்து ஸ்மால் டாஸ்க்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து வீக்லி ஷெட்யூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி வந்து இன்றைக்கி இவ்வளோ கிலோமீட்டர் ஓடணும், அல்லது 100 மீட்டர் 400 மீட்டர் மேக்ஸிமம் வந்து ஸ்ப்ரிண்ட் எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு லாஸ்ட் மினிட்க்கு உங்களுக்கு ஸ்டெமினா வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி தான் ஸ்ப்ரிண்ட்டுன்னு ஒரு கான்செப்டை வந்து நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து கொண்டு வரோம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து 5 கிலோமீட்டர் ரன்னிங்னா வெறும் 5 கிலோமீட்டர் வந்து ஓடினா போதும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது. 10 கிலோமீட்டர் ஓடலாம் வீக் எண்டில். சப்போஸ் மற்ற டேயில் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து டைமிங் மட்டும் வச்சுட்டு ஒர்க் அவுட் அந்த மாதிரி வந்து பண்ணலாம். 5 கிலோமீட்டர் வாரத்தில் ஒரு புதன்கிழமை சென்டரை ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி வச்சுக்கலாம். திங்கக்கிழமை இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் வந்து ரன்னிங் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை பொறுத்தளவில் ஒரு ஷெட்யூல் மாதிரி ஒரு 4 மீட்டர் கிரவுண்ட் இருந்துச்சுன்னா 4x4 ஓடுங்க, ஒரு 100x4 அந்த மாதிரி வந்து உங்களோட லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. புதன்கிழமை டைமிங் வருவீங்களா, வியாழக்கிழமை வந்து ஒரு எண்டூரன்ஸ் மாதிரி ஒரு 1 ஹவர் நிற்காமல் வந்து ஓடணும். அதுதான் உங்களுடைய இதாக இருக்கும். ஏன்னா 1 ஹவர் நீங்கள் ஓடும்போது உங்களுடைய ஸ்டெமினா லெவலில் வந்து ஹையாக வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுடைய அந்த ஓடக்கூடிய ஸ்டெமினா வந்து நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறேன்னா இந்த வீக்லி ஒன்ஸ் தான். நான் வந்து டெய்லியுமே வந்து உங்களுக்கு ஓட சொல்லலை. நான் நீங்கள் வந்து நிற்காமல் ஓடணும், அதான் உங்களுடைய டாஸ்க்கு. நீங்கள் வந்து ஸ்பீடாக ஓடணும் ஸ்லோவாக ஓடணும்னு சொல்லலை, நிற்காமல் ஓடணும், அதான் அதனுடைய டாஸ்க்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பழகின பிறகு உங்களுக்கு அந்த ஸ்பீடை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து ஓரளவு வந்து ஓடுறதுக்கான அந்த இது வந்து வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் ரன்னிங் மாதிரி வந்து ஓடிக்கிங்க. ஒரு 800 மீட்ரு ரன்னிங் கூட ஒரு 4x4 ஓடலாம். இல்லைனா ஒரு 200 மீட்டர் 4 வந்து செட்டாக வந்து ஓடலாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு வார்ம் அப் ரவுண்ட் மாதிரி ஓடிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து திடீர்னு நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மசில்ஸ் வந்து பிடிக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு செயலுக்குமே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து நீங்கள் வந்து வார்ம் அப் வந்து கன்சிடர் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அப்போ தான் மசில்ஸ் வந்து நல்லா கூல் டவுன் ஆகும். நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து பண்ண முடியும். அப்போ தான் எந்த ஒரு மசில் இன்ஜுரியும் வந்து ஆகாது. நல்லா வந்து வார்ம் அப் வந்து ஒரு 10 to 15 நிமிட்ஸ் ஃபிசிக்கல் ஆஃப்டர் பிஃபோர் 2 நாளைக்கு முன்னாடியுமே நல்லா வந்து பண்ணிடுங்க. உங்களுக்கே தெரியும், நார்மலாக வந்து யூடியூப்பில் நீங்கள் பார்த்தாலே வார்ம் அப்னு போட்டினாலே உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ஜென்ரலாக வந்துடும். அதை தான் வந்து சொல்கிறேன். நான் வார்ம் அப் நல்லா பண்ணுறது நல்லது தான். இந்த மாதிரி லாங் ஸ்டெப் வந்து எதுக்கு இதுன்னா, லாஸ்ட் மினிட் வந்து ஒரு 2 மினிட்ஸ் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு பூஸ்ட் அப் லெவலில் வந்து ஓடுறதுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டுறக்காண்டி தான் இது. இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. நான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அது சம்மந்தமாக இல்லாமல் மட்டும் உங்களுக்கு வந்து நியர்பை ஹால் டிக்கெட் வந்துருச்சு இப்போ ஃபிசிக்கல்னால் உங்களுக்கு பஸ் ரூட்டு அது சம்மந்தமாக இருக்கட்டும், எப்படி வந்து ஃபிசிக்கல் நடக்கும். ஏன்னா வந்து புதுசாக போகிறீங்க, இப்போ வட்ட புதுசாக வந்து கேண்டிடேட்ஸ் வந்து நிறையா பேர் வந்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், புதுசாக போகிறவங்க அவங்களுடைய ஏரியாவிலேருந்து எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ரூட்டு, ஒரு ஸ்டே பண்ணுற ரூமாக இருக்கட்டும் இருக்குமா இல்லை. ஏன்னா ஒரு மதுரையை பொறுத்தளவில் நீங்கள் வந்து கோயில் அந்த மாதிரி தங்குற மாதிரி இருக்கும். சென்னை போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டே பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இடத்த வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே உங்களுக்கே வந்து தெரியும். அதான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து நேராக டைமிங் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட் இந்த மாதம் கண்டிப்பாக மிட்டர் எண்டில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கண்ட்ற சான்சஸ் இருக்குது. கேரளாவில் வந்து உங்களுக்கே தெரியும், அந்த மாதிரி நேஷ்னல் டிசாஸ்டர் வந்து வந்துருச்சு. அதனால் கூட தள்ளி வைக்கிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இயற்கை பேரிடர்லாம் ரொம்ப உயிர்ச்சியாக அதனால் கூட தள்ளி வைக்க சான்ஸ் வந்து இருக்குது மோஸ்ட்லி. ஆனால் நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டிப்பான முறையில் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதை பற்றின ஒரு டெமோ வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அடுத்த கேண்டிடேட் வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஒரு சில டவுட்ஸஸ் வந்து இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு எப்போ வர மாதிரி 18 to 23 தான். ப்ளஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸான ஓபிசிக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ். அப்புறம் வந்து 26 வயசு வரை நீங்கள் வந்து ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா ஒரு 28 வயசு, அன்ரிசர்வ்டாக இருந்தீங்கன்னா 18 to 23 தான். உங்களுக்கு எந்த ரிலாக்ஸேஷனும் வந்து கிடையாது. இது வந்து ஜென்ரலாகவே வந்து உங்களுக்கு தெரியும். இந்தியன் ஆர்மியில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, ஏர்ஃபோர்ஸ் இதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, நான் வந்து ஆர்மட் ஃபோர்ஸில் வந்து வில்லிங் ஆகியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். தனியாக வந்து ட்ரேட் வைஸும் போடுவாங்க. இதுலேயுமே வந்து ஆஃபீஸர் என்ட்ரிஸ்லாம் இருக்குது. ஆனால் நம்ம ஏரியாவில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டே வந்து யாருக்கும் வந்து தெரியாது. உங்களுடைய ஸ்டடி ஆப் லெவலை இம்ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஜிடியிலேருந்து அடுத்த லெவலுக்கு வந்து ஹெட் கான்ஸ்டபிள் வந்து இது என்ன இது ஏன்னா சென்ட்ரல் போலீஸ் மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஸ்டேட் போலீஸ் எப்படி இருக்குது அதே மாதிரி சென்ட்ரல். ஏன்னா
பே ஆஃப் லெவல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கும். ஸ்டார்ட்டிங்கே வந்து 30 இருக்கும். நம்ம பே ஆஃப் லெவல் வந்து 18 சம்திங் இருக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போலீஸை தான் வந்து சூஸ் பண்ணணும். அதனால் சொல்கிறேன். எஸ்எஸ்ஜிடி நல்ல ஒர்க் தான். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நானுமே இதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டே வந்து நல்லா ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ரன்னிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேளுங்க. இந்த எஸ்எஸ்ஜிடி பற்றி எதுவும் உங்களுக்கு கிளியரன்ஸாக கிடைக்கல அப்படின்னா, நான் வந்து மெட்ஸா ஒரு 2 டைம்ஸ் வந்து இது பண்ணியிருக்கேன். ஃபைனலில் வந்து கொஞ்சம் மார்க் பத்தாதனால கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன். வேறு எதாவது டவுட் இருக்குது ஃபிசிக்கல் சம்மந்தமா என்ன ப்ரோ அப்படிங்கிறது கேளுங்க. கண்டிப்பாக மெடிக்கலுக்கும் தனியாக வந்து நான் வந்து வீடியோ போடுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் தான் வேறு ஃபிசிக்கல் சம்மந்தமாக எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆகஸ்ட்டு லாஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து நடக்க சான்ஸ் இருக்குது. இல்லைனா வந்து அடுத்த மாதம் தான். ஏன்னா வந்து 100% வந்து நியூஸ் வந்து கரெக்டாக வந்து யாராலும் சொல்ல முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இன்னொரு வீடியோவில் போட்டு. இது வந்து ஃபிசிக்கல் டிப்ஸ்க்காண்டி தான் நான் வந்து போட்டிருந்தேன். ரன்னிங் டிப்ஸ்க்காண்டி தான்.